வணக்கம் மக்களே. இன்றைக்கி சமூக வலைத்தளங்களில் அதிகமாக பேசப்பட்ட ஒரு விஷயம், முதல்வர் விஜய் அவர்கள் சட்டசபைக்குள்ளே வரும்போது எதிர்க்கட்சிகள்லாம் எந்திரிச்சு நின்று அவருக்கு வணக்கம் சொல்லணுமா. இவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி முதல்வர். இவங்க என்ன சொல்கிறாங்க, இது எதிர்க்கட்சி தலைவர். அப்போ இவர் வரும்போது நீங்கள் எந்திரிச்சு நிற்கணும் இல்லையா. இவரும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவர் சொல்கிறாங்க. ஆனால் சில கருத்துக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் மக்களாலாம் தேர்ந்தெடுக்கப்படலைங்க, இவங்க கட்சியாக சேர்ந்து இவரை தலைவராக தேர்ந்தெடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இரண்டு தரப்புமே ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதை கொடுத்துக்கணும்னு தாங்க நான் சொல்லுவேன். இப்போ எல்லாருமே சட்டசபையில் உட்காந்துட்டாங்க. கடைசியாக முதல்வர் உள்ளே வரும்போது அவர் கட்சி சேர்ந்தவங்க எல்லாரையும் பார்த்தா அவர் வணக்கம் சொல்கிறாரு. அவங்கெல்லாம் ஏஞ்சி அவருக்கு வணக்கம் சொல்கிறாங்க. அதே மாதிரி அவர் எதிர்க்கட்சியை பார்த்தும் வணக்கம் சொல்லும் போது அவங்கெல்லாம் எந்திரிச்சு நின்று வணக்கம் சொல்கிறது தான் அவருக்கு கொடுக்குற மரியாதை. ரிவர்ஸ் பண்ணிப்போம். இப்போ எல்லாரும் உட்காந்துட்டாங்க. கடைசியாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உள்ளே வராரு. அவர் அவர் சைடில் இருக்க எல்லாருக்கும் வணக்கம் சொல்லும் போதும் சரி, அவர் இந்த பக்கம் திரும்பி அந்த மரியாதையை திருப்பி டிவிகே பக்கம் எல்லாருக்கும் அவருக்கு வணக்கம் சொன்னாருன்னா கண்டிப்பாக இவங்க ஏஞ்சி நின்று வணக்கம் சொல்லணும். இங்கே நடந்த பிரச்சனை என்ன தெரியுமா, விஜய் அவர்கள் உள்ளே எல்லாருக்கும் அவர் மரியாதை கொடுக்கும்போது இங்கே உதயநிதி அவர்கள் மட்டும் நான் மரியாதையை திருப்பி கொடுக்க மாட்டேன், நான் யார் தெரியுமா, எங்கள் அப்பா யார் தெரியுமா, நான் என்ன பதவியில் இருக்கேன்னு தெரியுமா அப்படின்ட்டு அவர் அங்கே உட்கார்ந்துட்டு இருந்துதான் இங்கே பிரச்சனையே. ஆனால் இங்கே பிரச்சனையை அதை பற்றி யாருமே பேசாமல் இவர் வந்தால் நீங்கள் வணக்கம் சொல்லணும், இவரும் தான் நீங்கள் வணக்கம் சொல்ல தேவையில்லை, ஏன்னா இவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், இது உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இல்லைங்க, அப்படி கிடையவே கிடையாதுங்க. மரியாதை என்பது கிவ் ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட், ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதை கொடுத்துக்கணுங்க. இது இப்படியே போச்சுன்னா ரெண்டு கட்சிகளும் என்ன கடைசி வரைக்கும் அடிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்களா. ஒன்றே ஒன்று என்ன தெரியுமா, அது ரெண்டு கட்சியுமே ஞாபகம் வச்சுக்கணும். இல்லை சட்டசபையில் இருக்க 234 எம்எல்ஏக்களும் ஞாபகம் வைத்துக்கொள்ள வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா, இதில் நீங்கள் பெரியவங்க இவங்க பெரியவங்கன்னு எதுவுமே கிடையாது. நீங்கள் எல்லாருமே மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள். நீங்கள் உங்கள் எல்லாருக்கும் எஜமானா அது மக்கள், அது நாங்கள் தான். ஸோ நீங்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்க தலைமையிலும், இல்லை எடப்பாடி பழனிசாமி இருக்கும் தலைமையிலும், இல்லை இந்த பக்கம் திரு முதல்வர் விஜய் பதவியில் இருக்கும் அவர் தலைமையில் இருக்கும் எம்எல்ஏக்களும் பெரிது கிடையாது. நீங்கள் எல்லாருமே பெருசாக நினைக்க வேண்டியது மக்கள் மட்டும்தான். மக்கள் தான் உங்களுக்கு எஜமான். அதை மனசில் வச்சுக்கிட்டு கண்டிப்பாக இரண்டு கட்சிகளுமே, இல்லை சட்டசபையில் இருக்க அனைவருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதை கொடுத்து நடந்துக்கணுன்றது தான் மக்களாகிய நாங்கள் விருப்பப்படுறோம். நீங்கள் தான் மக்களுக்காக தான் உழைக்கிறோன்றீங்களா, இதுதான் மக்களுடைய கருத்து. இந்த கருத்தை நீங்கள் எல்லாருமே ஏற்றுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதை கொடுத்துக்கலாம் இல்லையா.